ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாழைப்பழம் கொஞ்சம் கருப்பாயிட்டாலே, கொஞ்சம் கொல கொலன்னு பழுத்துட்டாலே யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அதை வச்சு எப்படியாச்சும் ஒரு டிஷ் பண்ணி அதை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் குட்டி குட்டியாக வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி, 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேன், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு தவா ஹீட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான எம்மியான பனானா பேன்கேக் ரெடி. மேலே கொஞ்சம் தேன் விட்டு சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டி சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.